வணக்கம். 1890களில் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மது விடுதிகள்ல இரவு நேரங்கள்ல பாட்டு பாடுறத தொழிலா கொண்டு இருக்கக்கூடிய பெண் தான் ஹென்னா அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு தடவை இரவு நேரத்துல பாட்டு பாடிட்டு இருக்கும் போது அவங்களால பாட முடியல, ரொம்ப தொண்டை அடைச்சு போயிருது. கூட்டம் ரொம்ப கூக்குரலிட்டு கத்துது. அதனால அவமானம் தாங்க முடியாம அழுதுகிட்டே மேடையை விட்டு இறங்கி வர்றாங்க. அப்ப அவங்களுடைய 5 வயது நிரம்பிய 2வது பையன் மேடை ஏறி சில பாடல்கள் பாடுறாரு. பிஞ்சி தன்னுடைய கை கால்களால அசைச்சு ஏதோ நடனம் ஆடுறாரு. பயங்கரமா கூட்டம் அதுக்குதான் கை தட்டுறாங்க. பின்னால இவர் மிகப்பெரிய கலைஞனா வரப்போறாரு அப்படிங்கிறது அன்னைக்கு ஆரம்பமானதுதான். அவர் தாங்க உலகத்தையே சிரிக்க வச்சு அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நடிகர்கள்ல சிரிப்பு நடிகர்களுக்கு ஒரு இலக்கணமா இருந்த சார்லி சாப்ளின் அவர்கள். 1889ல இங்கிலாந்துல பிறந்தவர் தான் திரு சார்லி சாப்ளின். ஒரு பொறுப்பில்லாத குடிகார அப்பா, ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கே முடியல. ஒரு காலகட்டத்துல அவருடைய அம்மாவுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டிருது. தன்னுடைய சித்தினால நிறைய கொடுமைகளை அவர் ஃபேஸ் பண்றாரு. இது எல்லாம் இருந்தாலும் தான் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு திரை பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. அதுவும் இல்லாம முதல்ல அவருடைய தயாரிப்பாளர் அவருக்கு கொடுத்தது அவர் உருவத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒரு கோட்டு, ஒரு தொப்பி, ஒரு கைத்தடி, ஒரு பெரிய ஷூ. ஆனா இது எல்லாத்தையுமே தன்னுடைய அடையாளமா மாத்திக்கிட்டவர் அதான் மிகப்பெரிய கலைஞனான சார்லி சாப்ளின் அவர்கள். இவர் த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லரை பத்தின ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தை ஹிட்லர் பல முறை மீண்டும் மீண்டும் அந்த படத்தை பார்த்தாராம். பேசும் படங்கள் வந்த காலகட்டத்துக்கு அப்புறமும் இவர் பேசாத படங்கள் மூலமா நிறைய தன்னுடைய உடல் மொழியால, பாடி லாங்குவேஜ் மூலமா மக்கள் அனைவரையும் சிரிக்க வச்சாரு. இன்னைக்கும் இவருடைய பாடி லாங்குவேஜ் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சிரிப்பு நடிகர்களுக்கும் பெரிய உதாரணமா இருக்குது. அந்த சிரிப்பு நடிப்புக்கு ஈடு இணையே கிடையாது. தான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திச்சாலும், காதல் தோல்வி, பசி, பெரிய பணம் இல்லாதது, மனநிலை சரியில்லாத அம்மா, பொறுப்பு இல்லாத அப்பா, இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் இந்த தடையெல்லாம் தகர்த்துக்கிட்டு உலக மக்களை மகிழ்விச்ச மிகப்பெரிய கலைஞன் தான் சார்லி சாப்ளின் அவர்கள். ஸோ இவர் தன்னுடைய 1977ல சுவிட்சர்லாந்துல ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போறாரு. அன்னைக்குதான் எல்லாரையும் சிரிக்க வச்ச சாப்ளின் அவர்களை பார்த்து இந்த உலகமே அழுதுச்சு. இந்த நேரத்துல சாப்ளின் அவர்கள் சொன்ன ஒரு ஃபேமஸ் கோட் எனக்கு ஞாபகம் வருது. உன் மனம் வலித்தால் சிரி, பிறர் மனம் வலித்தால் சிரிக்கவை. நன்றி, வணக்கம்.